சென்னையில் புதிய கட்டண அட்டை இல்லாமல் ஓடிய ஆட்டோக்களை போக்குவரத்து அதிகாரிகள் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். ஆட்டோக்களுக்கான புதிய கட்டண அறிவிப்பை கடந்த ஆகஸ்ட் 25ஆம் தேதி தமிழக அரசு வெளியிட்டது. புதிய கட்டண விவரம் பயணிகளுக்கு தெரியும் வகையில் ஆட்டோக்களில் ஒட்ட வேண்டும் என்று புதிய கட்டண அட்டைகளை வட்டார போக்குவரத்து துறையினர் வழங்கி வந்தனர். இப்பணிகள் ஞாயிற்றுக்கிழமையுடன் முடிந்தது. இதையடுத்து திங்கட்கிழமை புதிய கட்டண அட்டை இல்லாமல் ஓடிய ஆட்டோக்களை போக்குவரத்து போலீசாரும் போக்குவரத்து துறையினரும் இணைந்து பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் திருத்திய ஆட்டோ மீட்டரை அக்டோபர் 15ஆம் தேதிக்குள் பொருத்த வேண்டும் என்ற உத்தரவை மாற்றி கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்று ஆட்டோ ஓட்டுநர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கவர்மெண்ட் அறிவிச்ச அக்டோபர் 15 வரைக்கும் எங்களுக்கு மீட்டர் திருத்த சொல்லியிருக்காங்க. ஆனா நாங்களாம் திருத்திட்டோம். இன்னும் இருக்க ஆட்டோங்களாம் திருத்த முடியாது. ஏன்னா நிறைய ஜனம் இருக்கு. அங்க வேலை சரியா செய்து தர மாட்டாங்க. மீட்டரு கால அவகாசம் கொடுத்தாங்கன்னா இன்னும் இருக்க டிரைவர்கள் கொஞ்சம் சீக்கிரமா திருத்துவாங்க. இன்று முதல் ஆட்டோ அங்கங்கேயும் மடக்கி ஏகப்பட்ட தொழிலாளிகள் பாதிக்கப்பட்டு அவர்கள் குடும்பம் சீரழிவு நிலையில் உள்ளது. அதனால் ஆர்டிஓ அதிகாரிகளும் கவர்மெண்டும் சேர்ந்து பேசி ஒரு முடிவெடுத்து தொழிலாளிகளுக்கு ஆவாச காலங்கள் தரும்படி கவர்மெண்டும் தொழில் சம்பந்தமாக கேட்டுக்கொள்கிறேன். முறையான ஆவணங்கள் இல்லாத ஆட்டோக்களுக்கு வழங்கியுள்ள புதிய கட்டண அட்டைகளை கண்டறிந்து பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிரடி சோதனை காரணமாக சென்னையில் திங்களன்று குறைவான ஆட்டோக்களை சாலைகளில் ஓடின.